இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, நான் பிறந்து வளர்ந்த ஊரான எங்கள் அப்பா ஊருக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. 3 அண்ணன், தம்பி, தங்கச்சி அப்படின்னு கொஞ்சம் பெரிய ஃபேமிலி. ஸோ எங்கள் பிள்ளைங்களை எல்லாமே மேக்ஸிமம் இங்கே ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்னா பிள்ளைங்களை எல்லாத்தையும் லீவ் போட்டாச்சு கேதர் பண்ண வச்சுருவோம். ஏன் அப்படின்னா, நம்ம பிறந்து வளர்ந்த ஊரில் நம்ம நடந்த இந்த தெருக்கள்லாம் நம்ம பிள்ளைங்க இந்த கைக்கோர்த்து நடந்து போகிறது பார்க்கவே ஒரு அழகாக இருக்கும். இன்னொன்று, இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு ஷேரிங்கோ கேரிங்கோ நம்ம கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. பட் அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக அண்ணன் பிள்ளைகள், தங்கச்சி பிள்ளைகள், தம்பி பிள்ளைகள் கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அந்த பிள்ளைங்களுக்குள்ளேயே அவங்க ஷேர் பண்ணுறது, நம்மளோட சின்ன பிள்ளைங்களா இருந்ததுன்னா அவங்கள கேர் பண்ணிக்கணும், நம்ம தான் கேர் பண்ணிக்கிறோங்கிற அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் இருந்ததுனால அவங்க தனியாக அதுக்குன்னு பாடம்லாம் படிக்கிறது இல்லை. அந்த வளரையிலேயே அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால அவங்களுக்கு அது மறக்க போகிறதும் இல்லை. அவங்களுக்கு யாரும் அதை சொல்லிக் கொடுக்கணுங்கிற தேவையும் இல்லை. அவங்க வாழ்க்கையிலேயே அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் அதை கிளாஸ் வச்சு சொல்லிக் கொடுக்குற மாதிரியான நிலைமைகள் இருக்குது. இந்த பிள்ளைங்களாம் நம்மகிட்ட முட்டாய் வாங்கணும்னு காசுலாம் கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ஒரே முட்டாயை வாங்கி ஷேர் பண்ணிக்கோங்க, சண்டை வராதுன்னு சொல்லுவோம். கேட்க மாட்டாங்க. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் இங்கே கலராக இருக்க பார்த்தா நமக்கே ஆசையாக இருக்குது. ஸோ வெரைட்டிஸ் வாங்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை வரும். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகாமல் இருந்தால் அவங்களே முடிச்சுப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வராமல் அந்த ஷேர் பண்ணி சாப்பிட்ற பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இன்னொன்று, அவங்களோட சின்ன பிள்ளைங்க இருந்தால் அவங்களே கேர் பண்ணிப்பாங்க. அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு இன்னொரு முட்டாய் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ அந்த சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும், இல்லைக்கா நீ ஒன்று வச்சுக்கோக்கா அப்படின்னு கொடுக்கும். அதை பார்க்கவே அந்த பிள்ளைங்க விளாட்றத நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நல்லா கவனிச்சா தெரியும் அவங்களுக்குள்ளேயே அந்த ஷேரிங் கேரிங்லாம் இருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபேமிலி ஃபங்க்ஷனாக பிள்ளைங்களை லீவ் போட்டாச்சு கூட்டு வந்துடுறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.